நல்லா வதங்கிடுச்சு. கீரையை சேர்த்துருவோம். கீரை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த முட்டை சேர்க்கணும். 2 முட்டை சேர்க்க போகிறோம். அப்புறமா வந்து மிளகாத்தூள் சீரகப்பொடி போடணும். வெந்துடுச்சு. இந்த மிளகாத்தூள் சீரகப்பொடியை போட்டுடுவோம். நல்லா வெந்ததுனால மிளகாத்தூள் சீரகப்பொடியெலாம் போட்டாச்சு. மிளகாத்தூளும் சீரகப்பொடியும் போட்டாச்சு. இப்போ 2 முட்டையை ஊற்றிடுவோம். இது கொஞ்சம் லேசாக கலர் கொடுத்துட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுது கீரை பொரியல். இன்றைக்கி நான் வந்து கீரை பொரியல் தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பார்த்திங்கன்னா கீரையை நல்லா வந்து பொடியாக நறுக்கிட்டு அலசி எடுத்துக்கிட்டு நல்லா பொடியாக போட பண்ணுறேன். இது நான் கீரை பொரியல் தான் பண்ணுறேன். நான் முளைக்கீரை பொரியல் பண்ணுறேன். கீரை நல்லா கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதை வாங்கி நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு பூண்டு பொடி தட்டி போட்டு வதக்கி எடுத்துகிட்டு கீரையை நல்லா கட் பண்ண கீரையை அதில் போட்டு அலசி போட்டு நல்லா கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள்